அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன்ல காச்சி ரெசிடியூ தியரம் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்ல என்ன கொடுத்துருக்கோன்னு பார்க்கணும். லெட் f of z, that is z minus 1 by z plus 1 whole square z minus 2. ஸோ ஃபர்ஸ்ட்ல நம்ம போல்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். போல்ஸ் ஃபைண்ட் பண்றதுக்காக use denominator is equal to 0. அப்போ z plus 1 whole square z minus 2 equal to 0. இப்போ a into b ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் 0 ஆகும். அப்போ ஒன்று a 0வா இருக்கணும், இல்லை b 0வா இருக்கணும். ஸோ அந்த லாஜிக் படி பார்த்தா எய்தர் z plus 1 whole square 0வா இருக்கணும், ஆர் z minus 2 0வா இருக்கும். அப்போ இங்க என்ன ஆகும்? z plus 1 equal to 0 ஆனால் எவ்வளோ டைம்ஸ்? 2 டைம்ஸ். 2 டைம்ஸ். அப்போ என்னோட வேல்யூ என்ன ஆகும்? 2 ஆயிரும். ஆர் z equal to 2. இது இன்னும் மாத்திரதுன்னா z equals to minus 1 twice. ரெண்டு முறை ரிப்பீட் ஆகுது. சரிங்களா? அப்போ நம்ம கையில் ரெண்டு போல்ஸ் இருக்கு. z equal to 2ன்றது ஒரு போல், z equal to minus 1ன்றது another போல். ரெண்டு போல்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு போல்ஸ் லைஸ் இன்சைடா அவுட் சைடான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்றோம்னா, கிவன் சம்ல என்ன கொடுத்துருக்கோன்னு பார்க்கணும். ஸோ z minus I is equal to 2 கொடுத்துருக்கு. ஸோ given modulus z minus I equals to 2ன்னு கொடுத்துருக்கு. ஸோ போல் 1 எடுத்துக்கிறேன். ஸோ போல் 1, that is z equals to minus 1. அப்போ இந்த z equal to minus 1 தூக்கி இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். அப்போ minus 1 minus I. சரிங்களா? இப்போ இந்த minus 1 மாடலஸ்குள்ள ரியல் அண்ட் இமேஜினரி இருந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட் ரியல் பார்ட். நம்ம ரியல் பார்ட் என்ன? minus 1. ஸோ minus 1 whole square plus இமேஜினரி பார்ட். அதுவும் என்ன? minus 1 தான். I இல்லாதது இமேஜினரி பார்ட். minus 1 whole square. அப்போ இது என்ன ஆயிரும்? 1 plus 1 ஆயிரும். இப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? ரூட் 2 கிடைக்கும். ரூட் 2. ரூட் 2 ஓட வேல்யூ 1.214. ஸோ 1.21 சம்திங் வந்து. ஸோ ஆர்ஹெச்எஸ்ல என்ன கொடுத்துருக்கோன்னு பார்ப்போம். ஆர்ஹெச்எஸோட வேல்யூ 2 கொடுத்துருக்கோம். அப்போ ஆர்ஹெச்எஸ்ல வேல்யூ 2. அப்போ கட்டாயம் என்ன? லெஸ் தேன். லெஸ். அப்போ தேர்ஃபோர் z ஈக்குவல் டு minus 1 அப்படின்ற அந்த பாயிண்ட் லைஸ் இன்சைடு சர்க்கிள். லைஸ் இன்சைடு சர்க்கிள் சிஆர். அப்போ அதுக்கு ரெசிடியூ கட்டாயம் உண்டு. அடுத்த வேல்யூ பார்ப்போம். மறுபடியும் என்ன? கிவன் சர்க்கிள் என்ன? z மைனஸ் I ஈக்குவல்ஸ் டு 2. இப்போ ரெண்டாவது பாயிண்ட் பார்க்குறோம். 2 எடுத்துக்கிறோம். ரெண்டாவது பாயிண்ட். அப்போ போல் 2. ரெண்டாவது போல் என்ன? z ஈக்குவல்ஸ் டு 2. அப்போ இந்த பாயிண்ட் தூக்கி இங்கே செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகும்னா மாடுலஸ் 2 மைனஸ் I கிடைக்கும். ஸோ மாடுலஸ் இருந்தாலே ரூட். ரியல் பார்ட் என்ன? 2. ஸோ 2 ஸ்கொயர் ப்ளஸ் I இருக்கக்கூடியது இமேஜினரி பார்ட் minus 1 whole square. ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஸோ ரியல் பார்ட் ஸ்கொயர். ஸோ 4 minus 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ ரூட் 5. ரூட் 5 வேல்யூ 2.733 சம்திங். இப்போ நம்ம ஆர்ஹெச்எஸ்ல என்ன கொடுத்துருக்கோம்? 2 தான் கொடுத்துருக்கோம். ஸோ கிளியர்லி இது என்ன ஆகும்? 2வை விட பெருசாக இருக்கும். அப்போ இது என்ன ஆகும்? லைஸ் அவுட்சைடு சி. லைஸ் அவுட்சைடு சி. அப்போ R2 ஓட வேல்யூ கண்ணு மூடி போட்டுடலாம் 0. R2 வேல்யூ 0. R1க்கு மட்டும்தான் வேல்யூ உண்டு. சரிங்களா? இப்போ ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். ஒரே ரெசிடியூ தான் கண்டுபிடிக்க முடியும். அது ஆர்டர் 2ல இருக்கு. ஸோ R1, அதாவது ரெசிடியூ அட் z ஈக்குவல்ஸ் டு a ஆஃப் ஆர்டர் n. அது கேஸ் 2க்கான ஃபார்முலா. ஸோ அதுக்கான ஃபார்முலா லிமிட் z டென்ஸ் டு a 1 by
n minus 1 factorial d power n minus 1 by dz power n minus 1 into z minus a power n into f of z. இது ஜெனரல் ஃபார்முலா. இந்த இடத்துல நமக்கு a ஓட வேல்யூ நல்லா தெரியும், which is -1. a வேல்யூ அதாவது போல் 1 ஓட போல் 1 -1, n ஓட வேல்யூ தெரியும் 2. இப்போ சப்ஸ்டிட் பண்றோம். So limit z tends to a -1 1 by n 2 minus 1 factorial d power n 2 minus 1 dz power 2 minus 1 into z minus a. So z plus 1 n ஓட வேல்யூ 2 square. f of z என்னன்னு பார்ப்போம். f of z is z minus 1 by z plus 1 square z minus 2. z minus 1 by z plus 1 whole square z minus 2. சரிங்களா? f of z செக் பண்ணிங்க. z minus 1 by z plus 1 whole square z minus 2. அப்போ z plus 1 whole square z plus 1 whole square கட் ஆயிரும். இப்போ ஒரு ஸ்டெப் ரீரைட் பண்ணா லிமிட் z tends to -1. ஸோ 2 minus 1ன்றது 1 ஃபேக்டோரியல் தான். d பவர் 2 minus 1. ஸோ d by dz தான். இது ரெண்டு கட் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? z minus 1 by z minus 2 இருக்கும். z minus 1 by z minus 2. அப்போ இது டெரிவேட்டிவ் ஆஃப் u by v ஃபார்முலா. டெரிவேட்டிவ் ஆஃப் u by v ஃபார்முலா. ஸோ டெரிவேட்டிவ் ஆஃப் u by v. ஸோ v into u dash minus u into v dash by v square. அப்போ இதை மாற்றி எழுதுனா லிமிட் z tends to -1. 1 factorial is 1. அதனால போட்டாலும் சரி போடாட்டியும் சரி. But v numerator common z minus 2 common. z minus 1 differentiate பண்ணா 1 minus 0 minus numerator common z minus 1 common. z denominator differentiate பண்ணா 1 minus 0 whole divided by denominator square. So z minus 2 whole square denominator square. Intermediate is z க்கு பதிலா என்ன போடுறோம்? -1 போடுறோம். இப்போ -1 போட்டு என்ன ஆகும்? -1 -2 ஆயிடும். இந்த இடத்துல 1 தான் இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை. மைனஸ் இந்த இடத்துல போட்டு என்ன ஆகும்? -1 -1 ஆயிரும். அடுத்ததுல 1 தான் இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். கீழே -1 -2 ஹோல் ஸ்கொயர். இது இன்னும் சிம்பிளை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா -3 ஆயிருமா ஃபர்ஸ்ட் டேர்ம், மைனஸ் இதனோட வேல்யூ -2 ஆயிருமா, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ என்ன ஆயிரும்? +2 ஆயிரும். ஸோ பிராக்கெட்டுக்குள்ள -2 வரும், வெளியே ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ +2. டினாமினேட்டர்ல என்ன இருக்கும்? -1 -2. ஸோ -3 ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன பண்ணலாம்? +9 போட்டுக்கலாம். கடைசி என்ன இருக்கும்? -3 + 2னா -1/9. இது R1 ஓட வேல்யூ. ஸோ Cauchy residue theorem by definition of Cauchy residue theorem என்ன சொல்லுதுன்னா, இன்டெக்ரல் ஓவர் சி f of z dz இருந்துச்சுன்னா 2 pi I into sum of residues. இங்க ஒரு ரெசிடியூ 0ன்னு தெரியும். ஒரே ரெசிடியூக்கு மட்டும்தான் வேல்யூ உண்டு. ஸோ 2 pi I into sum of residues. ஒரே ரெசிடியூ தான் நமக்கு வருது. ஸோ -1/9. ஸோ இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர் -2 pi I/9. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோல பார்ப்போம்.